இலங்கை தமிழரசுக் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதிராஜா இன்று காலமானார். அண்மையில் தன்னுடைய வீட்டிலே கீழே விழுந்து தலையில் அடிபட்டதன் காரணமாக நரம்பு வெடிப்பு ஏற்பட்டதை அடுத்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு யாழ்ப்பாண வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த மாவை சேனாதிராஜா இன்று காலமானதாக யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தி அவர்கள் அறிவித்திருக்கிறார். மாவை சேனாதிராஜா இலங்கை தமிழ் தேசிய இயக்கத்தில் 1961ஆம் ஆண்டு சத்தியாகிரக போராட்டம் ஒன்றின் மூலமாக அரசியலில் ஈடுபட ஆரம்பித்திருந்தார். இலங்கை தமிழரசுக் கட்சியின் இளைஞர் அணியில் 1962ஆம் ஆண்டு இணைந்து கொண்ட மாவை சேனாதிராஜா தொடர்ச்சியாக பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டதன் மூலமாக இலங்கை அரசாங்கத்தினால் கைது செய்யப்பட்டு 7 ஆண்டுகள் சிறையில் கழித்திருந்தவர். 1972ஆம் ஆண்டில் தமிழர் விடுதலை கூட்டணியின் தமிழ் இளைஞர் பேரவையின் செயலாளராக நியமிக்கப்பட்டிருந்தார். முதல் தடவையாக நாடாளுமன்ற தேர்தலில் 1989ஆம் ஆண்டு போட்டியிட்டாலும் அதில் வெற்றி பெற முடியவில்லை. எனினும் அமிர்தலிங்கம் அவர்களது குறையை தொடர்ந்து தேசிய பட்டியல் மூலமாக நாடாளுமன்றத்துக்கு முதல் தடவையாக தெரிவாகி இருந்தார் 1989ஆம் ஆண்டு. அதைத் தொடர்ந்து மீண்டும் 1999ஆம் ஆண்டு தேசிய பட்டியல் மூலமாக 2வது தடவையாக தெரிவு செய்யப்பட்டார். தொடர்ந்து 2000ஆம் ஆண்டு, 2004, 2010, 2015 ஆகிய ஆண்டுகளில் இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தல்களில் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக செயற்பட்டிருந்தார். 2014ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டார். அண்மையில் இடம்பெற்ற கட்சியின் மாற்றங்களை அடுத்து கட்சியின் மூத்த தலைவராக நியமனம் பெற்று இயங்கியவாறு இருந்தார். மாவை சேனாதிராஜா அவர்கள் தொடர்ச்சியாக இலங்கை தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் இயங்கி வந்த மூத்த தலைவர்களில் ஒருவராக கருதப்பட்டவர். அன்னாருக்கு ஆழ்ந்த இரங்கல்கள்.